இஸ் a very powerful weapon. யாரை காப்பாத்துறதுக்காக நாம் அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். மக்களே, திரு எஸ் ராஜமௌலி அவர்களின் இயக்கத்தில் திரு NTR மற்றும் ராம் சரண் அவர்களின் நடிப்பில் கீரவாணி அவர்களின் இசை அமைப்பில் லைகா புரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வெளியிடும் RRR படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் இவென்ட்டுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இது எல்லாத்துக்குமே மூல காரணம் ஒரே ஒருத்தர் தான். ஆமா, அவரை பத்தி சொல்லாம இந்த ஈவெண்ட்டை இந்த பிரம்மாண்டத்தை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா பிரம்மாண்டத்துக்கே ஒரு சரியான உதாரணமா அவர் பேரை தான் சொல்ல முடியும். அதாவது நம்மளுடைய ஊர்ல நம்ம பெரிய ஆள் ஆகிறது கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா ஒரு கான்டினென்ட்ல இருந்து இன்னொரு கான்டினென்ட், அதாவது ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டம், யூரோப்பா மாதிரி ஒரு பெரிய கான்டினென்ட்டுக்கு போய் படிப்படியா முன்னேறி தடைக்கற்களை மைட்கற்களாக மாத்தி அமைச்சு அங்க ஒரு மாபெரும் எம்பையரை கிரியேட் பண்ணாரு இவரு. இது பத்தாது, கண்டிப்பா தமிழ் மக்களுக்கு ஏதாவது நான் திருப்பி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவை இன்னைக்கு பேன் இந்தியன் சினிமாவா மாத்தி அமைக்கிறாரு. ஒரு குளோபல் ஸ்டேஜ்ல ஒவ்வொரு முறையும் நிக்க வைக்கிறாரு. இப்போ ஒரு சின்ன ஏவி அவர் பத்தி பாக்குற நேரம் வந்தாச்சு. லைகா புரொடக்ஷன்ஸ் உடைய நிறுவனர் the one and only சுபாஷ்கரன் சார். கண்டிப்பா அவருக்கு வந்து இந்த ஒரு நேரத்துல பெரிய பெரிய நன்றியை சொல்லி ஆகணும். ஏன்னா அவருடைய விஷன், அவருடைய இந்த ட்ரீம் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பெரிய பட்ஜெட்ல இருக்கக்கூடிய தமிழ் படங்களை, தெலுங்கு படங்களை பேன் இந்தியா படங்களா மாத்தி அமைச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச். இருந்தாலும் we live in very difficult times ladies and gentlemen. அதனால கோவிட் ப்ரோட்டோகால்ஸ்னால அவரால் இங்க வர முடியல, இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க முடியல. அவரை தொடர்ந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸோட ஹெட் தமிழ் குமரன் சார், அவரும் டிராவல் பண்ண காரணத்தினால செல்ஃப் குவாரண்டைன் பண்ணியிருக்காரு 14 days. எல்லாரும் சேஃபாக இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக, அவரும் சேஃபாக இருக்கணுன்ற காரணத்துக்காக ரெண்டு பேரும் வர முடியல. பட் ரெண்டு பேருக்கும் தேங்க் பண்ணாமல் இந்த ஈவெண்ட் எங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. வி தேங்க் யூ அண்ட் வி லவ் யூ ஸோ மச் சார். தேங்க் யூ. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இந்த படத்தின் ப்ரொடியூசர் நமக்காக இங்கே வந்திருக்காங்க. GVV தானையா காரு, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கமிங் அண்ட் உங்களுடைய வருகை இந்த விழாவை இன்னும் சிறப்பிச்சிருக்கு. தேங்க் யூ வெரி வெரி மச். அதாவது பார்த்தீங்கன்னா 20 வருடங்களில் அவர் 12 படங்கள் மட்டும்தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய ட்ராக் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா 100% சக்ஸஸ் ரேட். We're talking about the one and only, the iconic, the legendary director S ராஜமௌலி அவர்கள். சார் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த மொமெண்ட்ல. 3 வருஷமா உலகமே ஒரே ஒரு கேள்விக்கான விடைக்காக தான் காத்துட்டு இருந்துச்சு. கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்னாரு? எல்லா இடத்துலயும் இதே கேள்விதான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கேட்க வச்சவர் நம்ம முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஹாலிவுட் சைட்லாம் போய் பார்த்தோம்னா நாங்கள் பயங்கரமான சூப்பர் ஹீரோ படங்கள்லாம் வச்சிருக்கோம் தெரியுமா? பேட்மேன், ஸ்பைடர்மேன் அப்படின்னுவாங்க. ஹீ மேன் அங்கே சொன்னாங்க, ஈ மேன் அப்படின்னு இவங்க காமிச்சு ஒருத்தர் எந்த விதமான விஷயமா இருந்தாலும் நான் கலக்குவேன் அப்படின்னு சொன்னவர். ஒரு சில படைப்புகள் எப்படி இருக்கும்னா நியூஸ் பேப்பர் மாதிரி இருக்கும், வரும் பார்ப்போம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஓரமாக வச்சிருவோம். ஆனால் இவரோட படைப்புகள் ஒரு நல்ல புக்கு மாதிரி லைப்ரரியில் தமிழ் சினிமா, இந்திய சினிமா, இப்படி எந்த சினிமா எடுத்தாலும் மேலே ஒரு ரேக் போட்டு ராஜமௌலி காரு அப்படின்னு பேர் போட்டோம்னா அந்த லைப்ரரியில் இருக்க புக்கு ஒன்று எடுத்து பார்க்கலாம். ஸோ இவரோட படைப்புகள் எத்தனை அப்படின்னு பார்க்கறதோட எப்படி அப்படின்னு பார்க்கறதா என்னோட ஆசையா இருக்கும் எப்பயுமே. அதாவது கண்ணுல ஒத்திக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு படைப்பு. இந்த RRR கொண்டாடுறதுக்காக நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எல்லாருக்கும் பிடிச்ச 2 பேர் வர போறாங்க, 2 ஹீரோஸ் வர போறாங்க. 2 ஹீரோஸ் வர போறாங்க. இவங்க 2 பேர் பத்தி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப நிறைய அன்பை சம்பாதிச்சிருக்காங்க மக்கள் மத்தியில. 2 பேருக்குமே ஒரு தனி பாணி இருக்கு, தனி ஸ்டைல் இருக்கு. லெட்ஸ் வெல்கம் சிவகார்த்திகேயன் and உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வணக்கம். ஒரு பெரிய வணக்கம் உதய் சார் அவர்களுக்கும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கம். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிராவல் எண்டில் இந்த மிகப்பெரிய ஈவெண்ட்ல நீங்க 2 பேரும் வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க 2 பேருக்கும் பெரிய நன்றி. அதாவது தமிழ் மக்கள் வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இது. விருந்தாளிகள் வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வரவேற்கிறதுக்கு நம்ம தான் அந்த இடத்துக்கு முதல்ல போவோம். அதனால படம் உங்கள் தான் இருக்கலாம், ஆனா வெல்கம் பண்றதுக்கு நாங்க வருவோம் அப்படின்னு 2 ஹீரோஸ் ரொம்ப அழகா வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் சிவா அண்ட் உதய். தேங்க்யூ வெரி வெரி மச். அடுத்ததாக 2 பெரிய ஸ்டார்ஸ் வர போறாங்க. நம்மளுடைய 2 டைகர்ஸ் பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டு. கண்டிப்பா RRR படத்தினுடைய 2 தூண்களை தான் நம்ம வந்து இப்போ வெல்கம் பண்ண போறோம். அதாவது அவங்க ஆடினா நாடே ஆடும், இப்போ நாடு. ஆமா, அந்த பாட்டு தான் நாடு முழுக்க ஆடிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபாரினர்ஸ்லாம் ஆடுவாங்க, ஃபாரினர்ஸ் பாட்டிலே பின்னாடி ஆடிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்குறப்போ எவ்வளோ ஒரு கடின உழைப்பு அப்படின்ற இடத்துல தெரியுது. மறுபடியும் இந்திய சினிமாவின் 2 இளம் சிங்கங்களை வருக என்று வரவேற்கின்றோம். எனக்கு எப்படி ஒரே போஸ்ட்ல ஒரே ஸ்டைல்ல
பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தெரியுதுல்ல இன்டர்வியூ சரி போஸ்டர்லயும் சரி உட்கார்ந்துருக்கிறதும் சரி எல்லாத்துலயும் உங்களோட சிங்க் எங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much for making this evening so beautiful. Thank you so much sir. கொரியோகிராஃபரா இருந்தவர் இப்போ ஹீரோவா இருக்காரு அண்ட் எந்த மேடை ஏறினாலும் எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாரு சாண்டி மாஸ்டர். அதாவது என்டிஆர் காரும் ராம் சரண் காரும் நீங்க ரெண்டு பேருமே யூஸ்வலா ஆடினாலே நாடு ஆடும், இப்போ நாட்டு ஆடுது. அதுதான் டிஃப்ரென்ஸ், அதுதான் ஸ்பெஷாலிட்டி. Thank you so much sir. Last time I did in பாகுபலி 2 இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஹாப்பி பிகாஸ் வெரி கிரேட் டான்சர் ரெண்டு பேருமே. அவங்க முன்னாடி பண்ண பயங்கர பெருமையாக இருக்குது. அப்போ டார்லிங் சிவகார்த்திக் சார், உதயநிதி சார், பயங்கர ஹாப்பி சார். எனக்கு வேறு என்ன சொல்ல தெரியல. ஐ எம் எஸ்கேப். தேங்க்யூ சாண்டி மாஸ்டர். எப்போ இந்த பாட்டு கேட்டாலும் எனக்கு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு தோன்றதோட நிறுத்திடணும். இந்த மாதிரி நல்லா ஆடுறவங்கள பார்த்துட்டு போயிடணும். தோணுது நீங்க மாதிரி ஆடிட்டுனா கிரௌடு கிளியர் ஆயிடும். கரெக்ட் தான், மக்களும் பார்க்கணும் இல்லையா நிகழ்ச்சியை. அடுத்ததா ஒரு ரொம்ப ரொம்ப பிரபலமான ப்ரொடியூசர் தான் நம்ம வந்து மேடைக்கு கூப்பிட போறோம். இன்ஃபேக்ட் நிறைய தமிழ் சினிமா ஸ்டார்ஸ் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அவருடைய படங்கள்ல. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லாத போது கூட இவர் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஜீனியஸ்ங்க. தமிழ் சினிமாவை மூளை முடுக்குக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. அதுதான் இவருடைய ஸ்பெஷாலிட்டி. லெட்ஸ் வெல்கம் கலைப்புலி எஸ் தானு அவர்கள் ஆன் ஸ்டேஜ். RRR சிங்கத்தின் சீற்றமாய், சிறுத்தையின் தோற்றமாய், புலியின் பாய்ச்சலாய், RRR. ஆம், ராஜமௌலி, ராம் சரண், NTR. இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக்குவதற்கு தமிழும் தமிழகமும் தமிழ்நாடும் தயாராக இருக்கிறது. அதற்கு அத்தாட்சியாக நாளைய தமிழகம் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார். 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கூட ராஜமௌலியை நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு மேல 2000 கோடி உருவாக்கி தருவாரு. அப்படிதான் அவருடைய வெற்றி சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கிறது. நாட்டு 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 என்று சொல்லுகிறோம். வெற்றியை நாட்டு, வீரத்தை நாட்டு, பண்பை நாட்டு, பாசத்தை நாட்டு, உண்மையை நாட்டு, உணர்வை நாட்டு நாட்டு நாட்டு. ஆம், வெற்றி 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 என்று நாட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க சார். ஓப்பனிங்ல நாங்க பேச வேண்டியது சார். தானு சார் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட பொன்னான வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஒரு கதையுடைய முதுகெலும்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனுடைய வசனம் தான். அதுவும் ராஜமௌலி சாருடைய ஒவ்வொரு படத்துலையுமே பவர்ஃபுல்லான டைலாக்ஸ் தான் நம்ம ஒவ்வொரு முறை கேட்டிருக்கோம். அது வெவ்வேறு மொழிகளில் வரும்பொழுது அதனுடைய எசன்ஸ் கொஞ்சம் கூட குறையாம பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு ஃபார் தி டைலாக் ரைட்டர். அதை தான் ரொம்ப அற்புதமா ஒவ்வொரு படத்துலையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு மதன் கார்கி அவர்கள். அண்ட் அவருக்கும் ராஜமௌலி சாருக்கும் இருக்கிற அந்த பந்தம் எல்லாருக்குமே தெரியும். பாகுபலி படத்துல ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு லாங்குவேஜையே உருவாக்குனாங்க. ரொம்ப திஸ்த்ரா பொம்பா அப்படின்னா மொத்த உலகமே திரும்பி பார்க்க என்னடா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும். அது ஒரு லாங்குவேஜ், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, அதுக்கு கிராமர் இருக்குன்னு சொன்ன உடனே சார் யார் சார் நீங்க அப்படின்ற ஃபீலிங் இருக்கும். ஸோ மொத்தமாக இந்த படத்தோட கதையை சொல்லி அதுக்கான அழகான வசனங்கள் பாடல்கள் எல்லாத்தையும் நீங்களே எடுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடோட சாவி அவர்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காரு. அதை அழகாக முடிச்சு இன்னைக்கு எல்லாரும் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த படத்துக்காக தான். ஸோ RRRோட வசனங்கள் அண்ட் பாடல்கள் எழுதியிருக்கிற மதன் கார்கி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மதன் கார்கி அவர்களை எப்படி இருந்துச்சு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? பிகாஸ் ஐ நோ தட் பாகுபலியில நீங்க நிறைய பாடுபட்டீங்க ஒரு லாங்குவேஜை உருவாக்குறதுக்கு and to ensure that the essence of the film lives on. So எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ராஜமௌலி அவர்கள் கூட நானி படத்துக்காக நான் ஹைதராபாடுக்கு பறந்து போனப்போ அங்கே போயிட்டு அவர் கதை சொன்னார். எனக்கு அந்த கதை வந்து 10 செகண்டில் சொன்னார். அந்த கதையை சொல்லிட்டு இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதணும், மரகத்மணி சார் வந்து டியூன் கொடுப்பாங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. அப்போ தான் எங்களோட அந்த உறவு ஆரம்பிச்சது. அப்புறம் பாகுபலி படத்துக்காக வேலை பார்க்க போனப்போ அவர் வந்து கம்பராமாயணத்துலேருந்து ஒரு லைன் கோட் பண்ணார். கோட் பண்ணிட்டு எனக்கு கம்பர் எழுதியிருப்பாரு அந்த ஊரில் இருக்கிற பெண்களோட கண்களும் ஆண்களோட அம்பும் வந்து வெச்ச கூறி எப்பவுமே தப்பாதுன்ட்டு ஆரம்பிப்பார் அந்த ஊரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் எனக்கு இது மாதிரி வசனங்கள் வேணும்னு சொல்லி கம்பராமாயணத்துலேருந்து கோட் பண்ணார். இந்த படத்துக்கு வந்து RRRக்கு வேலைக்கு போன சமயத்தில் அவர் அந்த கதையை ஒரு 2 மணி நேரம் நரேட் பண்ணார். நரேட் பண்ணும்போது அங்கங்கே அவரோட கண்கள்லேருந்து அப்படியே தண்ணி வரும், அப்படியே அழுவார், கோபம் வரும். கோபம் இருக்கிற காட்சிகள் அவரோட கண்ணில் அந்த கோபம் தெரியும், சிரிப்பார். அவ்வளவு என்ஜாய் பண்ணி அந்த கதையை சொன்னார். எனக்கு இந்த படம் வந்து எனக்கு பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு உணர்ச்சியும் வந்து அப்படி எக்ஸ்பேண்ட் ஆச்சு. ஸோ இந்த RRR படம் பற்றி நான் எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல போகிறேன். நாட்டு பாட்டு நீங்கள் இப்போ கேட்டீங்க இல்லையா, எனக்கு இந்த படத்தில் அவ்வளோ இருக்குது. அந்த நாட்டு பாட்டு, அந்த பாட்டு மட்டுமே ஒரு படம் என்னை பொறுத்த வரைக்கும்.
அதை கேட்கும்போது ஒரு டான்ஸ் சாங் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பாட்டுக்குள்ள ஒரு பகை இருக்குது, ஒரு போட்டி இருக்குது, ஒரு வெற்றி இருக்குது, காதல் இருக்குது, நட்பு இருக்குது, தியாகம் இருக்குது. இத்தனை விஷயங்களை ஒரு பாட்டுக்குள்ளே எப்படி யோசிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்ப்பேன். அது அந்த பாட்டு பார்க்கும்போது அந்த ஒரு பாட்டு மட்டும், அதே மாதிரி குமரம் பீம் பாட்டு ஒன்று இருக்குது. அந்த குமரம் பீம் பாட்டு கேட்கும்போது, அந்த படத்தை பார்க்கும்போது எப்படி இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உணர்ச்சி இருக்கும். அடுத்தது நான் சொல்ல வேண்டியது முக்கியமாக வந்து ஹீரோஸ் பற்றி. ஜூனியர் என்டிஆர் அண்ட் ராம் சரண், அவங்க 2 பேர் கூடயும் வந்து தமிழ் டப்பிங் பண்ண அனுபவம் வந்து ரொம்ப அழகான அனுபவம். டைரக்டர் வந்து ஆரம்பத்தில் அவங்க 2 பேர் தான் தமிழ் பேச போகிறாங்கன்னு சொன்னோடனே எனக்கு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்புறம் அவங்க 2 பேரும் வந்து பேச ஆரம்பித்த உடனே அவங்க 2 பேரோட கேரக்டர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து அவங்கள வந்து நீரா தீயா அவங்கள வந்து உருவகிச்சிருப்பாங்க. அவங்க டப்பிங் பேச வரும்போது அந்த கேரக்டர் அவங்க கிட்ட இருந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. அவங்க 2 பேருக்கும் தமிழில் பேசணும்னு சொல்லி முடிவெடுத்த ராஜமௌலி அவர்களுக்கும் அதுக்காக அவங்க ஒத்துழைப்பு தந்த அவங்க 2 பேருக்கும் எல்லார் சார்பாகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சார், நீங்க படங்கள் பிரம்மாண்டமா இருந்தாலும் அவர் எப்பவுமே எல்லாரோடையும் சரி பயங்கர ஹம்பிளா, பயங்கர டவுன் டு எர்த், பயங்கர ஸ்வீட்டா தான் இருப்பாரு அப்படி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க சொல்றது கேட்கும்போது வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. Thank you for sharing your experiences with us. சூரியன் எத்தனை மணிக்கு உதயமாகும்? 6 AM, எத்தனை மணிக்கு செட் ஆகும்? 6 PM. அந்த சயின்ஸ் தான் பிரேக் பண்ணுவார். எப்படி? அஸ்தமனம் அப்படின்றது ஒன்று இந்த சூரியனுக்கு கிடையவே கிடையாது. அதனால தான் உதய சூரியன் அப்பயே பேர் வச்சாங்க. இது ஃபர்ஸ்ட். ஓகே, அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம், இவர் எப்பவுமே கேமராக்கு முன்னாடி மட்டும் தான் நடிப்பாரு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒண்ணுனா துடிப்பாரு. ஆஹா, let's welcome the actor, the producer, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன். யூஸ்வலாக எந்த நிகழ்ச்சிக்கும் போகிறதில்ல. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் இயக்குனர் திரு ராஜமௌலி சார் தான். ஏன்னா அவருடைய மிகப்பெரிய ஃபேன். வந்திருக்கக்கூடிய அந்த RRR டீம், திரு ராம் சரண் சார் அண்ட் அவங்களோட ஃபேன்ஸுக்கும், திரு என்டிஆர் அவர்களுடைய ஃபேன்ஸுக்கும், வந்திருக்கக்கூடிய அந்த RRR டீம் கார்கிக் அவர்களுக்கும் முதலுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் RRR நான் வந்தோடனே ராஜமௌலி சார் சொன்னேன், கண்டிப்பாக சார் இது வந்து பாகுபலி 2ஓட ரெக்கார்ட்ஸ் அத்தனையுமே இது கண்டிப்பாக பிரேக் பண்ணோம். ஏன்னா அந்த பாட்டும் சரி, அந்த ட்ரெய்லரும் சரி, அந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு டான்ஸ் ஆட கூப்பிட்டாங்க. சிவா வந்து நானும் மாட்டிப்பேன்னு நினச்சேன். எனக்கு தெரிஞ்சு சிலருக்கு டான்ஸ் ஆடினா தான் கால் வலிக்கும், கழுத்து சொல்லிக்குவோம். இவங்க 2 பேர் டான்ஸ் ஆடுறதை பார்த்தாலே எனக்கு கழுத்து சொல்லிக்கிச்சு. ஏன்னா எனக்கு டான்ஸ் சுத்தமாக வராது. இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு இந்த படத்தோட ஒரு கனெக்ட் இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் ஆரம்பித்தோம். அப்போது வந்து ராஜமௌலி சார் டைரக்ஷனில் ராம் சரண் நடித்த மகதீரா படம் 2010 நினைக்கிறேன். அங்கே மகதீரா வந்து தெலுங்கில் பெரிய ஹிட்டு. நான் அப்போ தான் புதுசாக கம்பெனி ஆரம்பிச்சிருந்தோம் ரெட் ஜெயிண்ட்டு. 2011 நினைக்கிறேன் அதை வந்து டப் பண்ணி இங்கே வந்து மாவீரன் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணோம். அந்த படமும் அப்போது மிகப்பெரிய வெற்றி. நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 4 கோடி ரூபா தமிழ்நாடு ஷேர் மட்டும் பண்ணுச்சு. அப்போது அந்த நிகழ்ச்சியில் ராஜமௌலி சார் வந்து என்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணார். நாங்கள் வந்து இந்த படத்தை ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் கொடுத்துருக்கோம். எனக்கு ஒரே ஒரு ஆசை, சாருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, சத்யம் தேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்க்ரீனு. ஸோ அதில் பெரிய ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் வந்து மாவீரன் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணோம். படம் மிகப்பெரிய ஹிட்டு. இப்போது சொல்கிறேன் சார், இப்போவும் நான் இந்த படம் RRR வந்து 3 ஏரியா வந்து ரெட் ஜெயிண்ட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி நான் சொல்கிறேன், சத்யம் தியேட்டரில் மொத்தம் 6 ஸ்க்ரீன் இருக்குது சார். எப்படியும் 5 ஸ்க்ரீனில் இந்த படம் தான் போடுவோம். அதனால் இந்த படத்தோட வெற்றி உறுதி. வந்திருந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் சில படங்கள் எடுத்துட்டு
ஒரு டென்ஷன் இருக்கும் அந்த படத்தோட க்ரூக்கு. எனக்கு தெரிஞ்சு ராஜமௌலி சாருக்கும் அந்த டீமுக்கும் அந்த டென்ஷனே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். பெரிய பெரிய படங்களாக பண்ணுறீங்க, பார்க்க பிரமிப்பாக இருக்குது. தமிழ் சினிமாவுக்கு, தென்னிந்தியா சினிமாவுக்கு ஒரு புதிய மைல்கல்லாக இந்த RRR படம் இருக்கும்னு நான் நம்பிட்டு என்னை அழைத்த லைக்கா சுபாஷ்கரன் அவர்களுக்கும் இந்த டீம் அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா.